யூபியில் ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு. யூபியில் ஏன் மும்மொழி கொள்கை கொண்டு வரல? பீகார்ல ஏன் மும்மொழி கொள்கை இல்ல? வட மாநிலங்கள் ஏன் மும்மொழி கொள்கை இல்ல? அங்க ஏழை மாணவர்கள்லாம் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கிறாங்களா? நீங்க ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னா நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க. நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது. எத்தனை நீட்டுனால எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள்லாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200-300 பேர் தற்கொலை, அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீட்டுனால, மும்மொழி கொள்கைனால இல்ல, இருமொழி கொள்கைனால இல்ல. எப்படி வேணா வாதம் செய்யலாம். நாங்க சொல்றது தமிழ்நாடு இருமொழி கொள்கையை வைத்து 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது. எதுக்கு நீ மாத்தணும்னு பாஜக கூட்டணியில் தொடங்குவீங்களா? தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது.